ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கரிசலாங்கண்ணியோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நஞ்சிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தப்போ வயல் முழுக்க தண்ணி பாஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக வரப்புகளில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் இந்த கரிசலாங்கண்ணியை பார்த்தேன். கரிசலாங்கண்ணியை பார்த்தீங்கன்னா கீரைகளோட ராணின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2 டைப்ஸ் இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்குது, வெள்ளை கலர்லேயும் இருக்குது. இதுக்கு மற்ற பெயர்கள் பார்த்திங்கன்னா வெண்கரிசாலை, கைகேசி, கரிக்கை, கரியசாலை அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்கள் பகுதிகளில் இந்த கரிசலாங்கண்ணிக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியில் புரதச்சத்து, கால்சியம், இரும்பு, விட்டமின் ஏலாம் இருக்குது. மஞ்சக்காமாலை நோயை தடுக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதோட பூக்கள் காட்டுறேன் பாருங்கள், ஒயிட் கலரில். இது நம்ம வயலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. தலைமுடி உதிர்வுக்கும், இளநரை, பொடுகு இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணலாங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையை வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆயிலை நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடி பார்த்திங்கன்னா நல்ல கருகருன்னு அடர்த்தியாகவும் வளருங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த கீரையை பருப்பு போட்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் சிறுநீர் வழியாக வெளியே போய் ரத்தம் சுத்தமாகி சுறுசுறுப்பாக இருக்குங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இலையை கண்மை தயாரிக்கவும் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. அந்த காலத்தில் உள்ள பெண்கள் இந்த இலையிலேருந்து கண்மை தயாரித்து அதை தான் கண்மைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு தைலம் கூட இதில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க. இந்த இலையை நம்ம வெறும் வாயில் காலையில் மென்று அந்த இலையினால் நம்ம பல் துலக்கணும் அப்படின்னா நம்மளோட பற்கள் பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தேவையான கரிசலாங்கண்ணியெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டேங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.